நம்ம இப்போ நடு ராத்திரியில போய் எழுப்பி இந்த மாதிரி உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மிரட்டி அவளை பயம்படுத்தி அந்த பயத்துல அவ எதை பத்தியும் யோசிக்காம எல்லாத்தையும் வளரிடுவா. சரி வா. ஒரு நிமிஷம் மேடம். வா வா ஸ்ரீஜா. என்ன மேடம் ஆளையே காணும்? அதானே, எங்க போயிருப்பா? மேடம் இங்க பாருங்க, அவ கொலுசு. அப்போ அவசரமா எந்திரிச்சு எங்கேயோ போயிருக்கா. ஒருவேளை உங்க அம்மாவை பார்க்க போயிருப்பாளோ? இந்த டைம்ல எப்படி போவா? அப்ப வேற எங்க தான் போயிருப்பா? எனக்கு தெரிஞ்சு கிருப்பாவை வச்சு அவ அம்மாவை பத்தி விசாரிச்சோம்ல, அது எங்க அம்மா கிட்ட போன்ல சொல்லிருப்பா. எந்த விஷயம் விக்ரம் காதுக்கு போயிருக்கோம். அவன் அண்ணி ரூம்ல அவளை படுக்க வச்சிருப்பான். இருக்கலாம் மேடம். இப்போ அவளை மட்டும் நாம தனியா கூப்பிட்டு பேசணும். மேடம் முதல்ல அவ அங்கதான் இருக்காளான்னு பாப்போம். ஒருவேளை அவ விக்ரம் ரூம்ல இருந்தா? சச்ச, விக்ரம் அப்படிலாம் பண்ண மாட்டான். அப்போ உங்க அண்ணி ரூம்ல தான் இருக்கணும். அங்க போய் பாப்போம். அண்ணி ரூம்ல கதவை தட்டியெல்லாம் கேட்க முடியாது. ஜன்னல் வழியா தான் பார்க்கணும். என் ரூம்ல டார்ச் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம். வா. மேடம் இங்கதான் மேடம் இருக்கா. ஆமா. யார் அது? எதுக்குடி உங்க முகத்துல அடிச்ச? வாங்க சீக்கிரம் வா. ஏய் யார் அது? ஏய் நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் ராத்திரி நேரத்துல ஏன் ரூம்ல என் முகத்துல டார்ச் அடிச்சு என்ன பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல நீ. எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தூக்கம் வரல, அதான் வாக்கிங் போனோம். சரி ரொம்ப நேரம் ஆச்சே, தூங்க போலான்னு கிளம்பணும். அப்பதான் பிரீத்தி ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இவங்க எதுக்கு பிரீத்தி ரூமுக்கு போனாங்க? என்ன சவுண்டுன்னு போய் பார்த்தா பக்கத்து வீட்டு பூனை. சரி, அதுக்கும் என் முகத்துல டார்ச் அடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க தெளிவா சொல்றேன். நீ ஒன்னும் தெளிவா சொல்ல வேணாம். நீங்க மேல வாக்கிங் போங்க இல்ல கீழே வாக்கிங் போங்க, எனக்கு தேவையே இல்ல. ஏன் முகத்துல ஏன் டார்ச் அடிச்சீங்க? அண்ணி, பிரீத்தி இருக்காளான்னு பார்த்தோம். அவளை எதுக்கு நீங்க பார்க்கணும்? அதான் சொன்னனே, அந்த பக்கமா ஒரு பூனை இருந்துச்சு. அத பார்த்துட்டு கதவை லாக் பண்ணிக்கோன்னு சொல்லலான்னு போனோம். ஆனா பிரீத்திய காணோம். பிரீத்தி இல்லையா? அவ கொலுசு மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் அண்ணி, வீட்டுல ஒரு பொண்ணு காணாம போனா நமக்கு தானே பிரச்சனை. அதுவும் இல்லாம அம்மா வேற பிரீத்திக்கு நான் எதிரி மாதிரி பேசுறாங்க. அதான் அவ உங்க ரூம்ல இருக்காளான்னு பார்க்க வந்தேன். ஆனா அவ உங்க கூடயும் இல்லையே. என்ன இது? ஆடு நனையுதேன்னு ஓனாய் கொடை பிடிச்ச கதையால இருக்கு இவங்க பேசுறது. பிரீத்தி மேல இவங்களுக்கு என்ன திடீர்னு அக்கறை? அதுவும் நம்ம பிரீத்தி எப்படி காணாம போவா? அண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாங்க போய் பாப்போம். வாங்க. ஒருவேளை விக்ரம் ரூம்ல இருப்பாளோ? விக்ரம், விக்ரம்,
தர. இந்த நேரத்துல என் கதவு தட்டாங்க. விக்ரம், விக்ரம், கதவு தர விக்ரம். விக்ரம், என்ன சித்தி? பிரீத்தி இங்கேயா இருக்கா? அவன் எதுக்கு சித்தி ஏன் ரூமுக்கு வரா? இங்கேயும் இல்லையா? அப்ப எங்க தான் போனா? சித்தி நீங்க என்ன சொல்றீங்க? பிரீத்திய காணோம். அவ ரூம்ல இல்ல. சந்திரிகாவும் ஸ்ரீஜாவும் தான் முதல்ல பாத்திருக்காங்க. ஆமா விக்ரம், நாங்க பார்த்தப்பவே அவ அங்க இல்ல. சித்தி என்ன சொல்றீங்க? நோருங்க. ஆண்டி பிரீத்திங்க அவளைத்தான் விக்ரம் காணோம். நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க தான் அவளை ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க மேல ஏதோ சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னா நீங்க முதல்ல பார்த்த மாதிரி நாடகம் ஆடுறீங்க. விக்ரம், தேவையில்லாம சந்தேகப்படாத. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணத்தை தள்ளி வச்சப்ப கூட நான் அமைதியா தான் இருந்தேன். முன்ன மாதிரி பிரீத்தி எதுவும் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவளும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலையே. ஆண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையை சொல்லுங்க. விக்ரம், நான் எதுவும் பண்ணல. நீ நம்பலனாலும் இதுதான் உண்மை. ஆமா விக்ரம், நாங்க எதுவுமே பண்ணல. அவளாதான் காணாம போயிட்டா. சீ, வாய் மூடு. இந்த நேரத்துல பிரீத்தி அவர் ரூம்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் உங்க ரெண்டு பேரோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க மட்டும் பிரீத்தி எங்க இருக்கான்னு சொல்லல, உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். விக்ரம், ஒரு நிமிஷம். சண்முகம் கீழே தான் படுத்துட்டு இருந்தாரு. வீட்டுக்கும் போகல. பாட்டி வர்ற வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவரையும் காணோம். நீ அவருக்கு ஒரு ஃபோன் பண்ண சீக்கிரம். சித்தி, இந்தாப்பா வா. நான் சொன்னபடி பேசணும், சரியா? சரி, எதையும் மாத்தி பேசிடாதம்மா. வா. சரிங்கய்யா. பிரீத்தி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எங்க போனீங்க? அது ஒண்ணு இல்ல, திடீர்னு பிரீத்திக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப வயித்த வலிக்குதுன்னு ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்தேன். சரியாயிடுச்சு. உங்களை யார் தனியா கூட்டிட்டு போக சொன்னது? சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அது போறவங்க என்கிட்ட சொல்லி இருக்கணும், இல்ல வேற யார்கிட்டயாவது சொல்லி இருக்கணும். நீங்க பாட்டு போயிருக்கீங்க. இல்ல, எனக்கு ரொம்ப வயிறு வலி. அதான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம், முதல்ல இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கன்னு இவர்கிட்ட சொன்னேன். ஏன் என்ன எழுப்ப வேண்டியதானே? அத நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு எனக்கு தோணுச்சு. ஸ்ரீஜா சொன்ன மாதிரி இவ அவ அம்மாவை தான் பார்க்க போயிருக்கணும். சரி பிரீத்தி, உனக்கு ஒண்ணும் இல்ல? நீ நார்மல் ஆயிட்டேல? இல்ல, இப்ப எதுவுமே இல்ல. விக்ரம், என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட்டு என்ன திட்டிட்டல. அதுவும் இல்லாம இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது உனக்கு புரியவே இல்ல. என்ன நடக்குது? ஒரு நாள் உண்மை வெளியில வரும். எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும்னு நானும் பாக்குறேன். ஆண்டி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து அம்மா,
நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக வீணா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எல்லா பழியையும் நானே ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். தயவு செஞ்சு போங்க. எல்லாரும் போய் தூங்குங்க. போங்க. வாமா. ஐயோ, கொலுசு விட்டுட்டு போயிட்டோமா? மேடம், கண்டிப்பா பிரீத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சண்முகம் போய் சொல்றாரு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம கிட்ட மறைக்கிறாரு. ஆமா ஸ்ரீஜா, அவளோட அம்மாவை தான் பார்க்க போயிருப்பா. அதுவும் இந்த நேரத்துல போறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாம நமக்கு பயந்துகிட்டு இந்த நேரத்துல அவ அம்மாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவையும் நம்ம கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கு. ஆமா மேடம், இது நம்ம சும்மா விடக்கூடாது. இப்போ போய் சூட்டோட சூட்டா பிரீத்தியை எழுப்பி யாரு என்னன்னு விசாரிக்கணும். எனக்கும் இதான் சரின்னு படுது. ஏன்னா இப்ப விட்டா இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. நாம இப்ப கேட்டு அவ சொல்லாம விட்டாலும் சுத்தி இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ அரைக்குறை தூக்கத்துல வேற இருப்பா. நாம போய் அவளை எழுப்பி என்ன ஏதுன்னு கேட்போம். விடிஞ்சு எப்படி கேட்டாலும் கண்டிப்பா சொல்ல மாட்டா. ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்கா. எல்லாம் அந்த சண்முகம் ட்ரைனிங் தான் மேடம். அவன் எங்க அம்மாவோட விசுவாசி. உயிரே போனாலும் எந்த ரகசியத்தையும் வெளியில சொல்லவே மாட்டான். அதனாலதான் அந்த சண்முகம் பொறுப்புல பிரீத்திய விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நாம இத சும்மா விடக்கூடாது. அந்த சண்முகம் இப்ப தூங்கி இருப்பான். வா, இப்ப போய் என்னன்னு அவகிட்ட கேட்போம். என்ன? இத பாரு பிரீத்தி, உனக்கு எந்த ஒரு வயிற்று வலியும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லிதான் அந்த சண்முகமும் நீயும் வெளியில போயிருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அது மட்டும் இல்ல, நீ பிரீத்தி கிடையாது, வேற ஒரு பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை யாருனால இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அவங்க உங்க அம்மாவை சும்மா விட மாட்டாங்க. இப்போ
உங்க அம்மாவை நீ காப்பாத்தணும்ல. அ, எனக்கு தான் அம்மாவே இல்லையே. ஏய், என்கிட்ட நீ பொய் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து. யாருனால ஆபத்து? அது எங்களுக்கு தெரியும். அது யாரா இருக்கும்னு நீ சொல்லு பாப்போம். அவங்களால தானே எனக்கு தெரியும். அவங்கன்னா எவங்க? சொல்லு. அது சொல்லு. அதான் சந்திரிகாமா, ஏமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பிரீத்தியும் சும்மா பேசிட்டு இருக்கோம். அஞ்சனாமா போகும்போது சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கா? பிரீத்தியை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. இந்த ராத்திரி வேளையில அவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? சும்மா தானே பேசிட்டு இருந்தேன். மா, நீங்க பேசுனதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? போங்க, போய் தூங்குங்க, போங்க. அவங்க கிட்ட நீ எதுக்காக தேவையில்லாம உளறிட்டு இருக்க? அவங்கதான் எங்க அம்மாக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லி பயமுறுத்துவாங்கன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது. நானும் அஞ்சனாமாவும் சொல்றத தவிர வேற யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் நம்ப கூடாது. புரியுதா? சரி, போய் கதவை லாக் பண்ணிக்க. யார் வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்கவே கூடாது. காலையில நான் வந்து கூப்பிடுறேன், அப்ப மட்டும் கதவை தர என்ன? ஒரு நிமிஷம், நான் வந்து சண்முகம் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நீ கதவை திறக்கணும். புரியுதா? ஐயோ தேனு, அப்படியெல்லாம் போக கூடாதுமா. சொன்னா கேளுமா. இல்ல, எனக்கு போணும் போல இருக்கு. என் அம்மாவை நான் பார்க்கணும். அவங்கள தனியா விட மாட்டேன். அம்மா, பகல்ல போனாலே பிரச்சனை. அதனாலதான் யாருக்கு தெரியாம நைட்ல கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீங்க வரல, நான் மட்டும் போயிடுவேன். ஐயோ, சொன்னா கேளுமா. இல்ல, நான் போறேன். பிரீத்தி, எங்க போன இவ்ளோ நேரம்? டைம் என்ன தெரியுமா? வா சாப்பிட வா. வேணாம். வேணாமா? ஏ, என்னாச்சு? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? பிரீத்தி, அவங்க வர்றாங்க. பிரீத்தி, பேசாம சாப்பிட போ. நீ இப்ப மட்டும் சாப்பிட போகலன்னா தேவையில்லாம சந்தேகம் வரும். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சொல்றேன்ல, நீ முதல்ல சாப்பிட போ. சாப்பாடு வேணும் எனக்கு.
பிரீத்தி, ஏன் உனக்கு பிடிக்கல? என்னாச்சு? இல்ல எனக்கு வேணாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா முதல்ல வா. போம்மா. வா போ. வா வா பிரீத்தி, உட்கார். எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. நீ மட்டும் சாப்பிடாம இருந்தா எப்படி? காலையில சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 இட்லி மட்டும் சாப்பிடு. பிரீத்தி, சாப்பிடுமா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மேல துணியை காய போடணும், மிளகாய் எல்லாம் எடுத்துட்டு வரணும். சாப்பிடு. அம்மா சாப்பிடுமா. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. நீங்க போய் வேலை பாருங்க. சரி, சாப்பிடணும். என்ன பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். சாப்பிடணும். எனக்கு போணும். முதல்ல சாப்பிடு பிரீத்தி, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.